நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆர்சி தெருவிலிருந்து பேசுகிறோம். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக எனது அக்கா மகளாகிய அன்னை தெரேசா நர்சிங் வேலை வாங்கி தருவதாக ஆர்சி தெருவில் வசிக்கும் திமுக பிரமுகர் சின்னப்பர் மூலியமாக மனோகரன் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் மூலியமாக 1,50,000 லட்ச ரூபா தயாநிதி மாறன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் 1,50,000 லட்ச ரூபா முதல் செலுத்தணும். ரெண்டாவது 3 லட்ச ரூபா கட்டினா தான் ஆர்டர் காப்பி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் 3 லட்ச ரூபா கோயில்பட்டி சிஹெச்சுக்கு எதிரில் வச்சு காருக்குள்ளே தான் வச்சு வாங்குறாரு. அதையும் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அதை எடுத்து ஒரு பேக்கான ஆர்டர் காப்பி கொடுத்துட்டு நீங்கள் கோயில்பட்டி சிஹெச்சில் போய் நீங்கள் இது வாங்கிக்கலாம் பணியானேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் கோயில்பட்டி சிஹெச்சில் வந்து கேட்டு இது பேக் ஆர்டர், இது யாரை நம்பி வாங்கினீங்க, இது போலியானது அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் அவர் வாங்கி கொடுத்த நம்பர் சின்னப்பர்கிட்ட போய் கேட்டோம். அவர் எனக்கு தெரியாது வைக்காது, அவங்க தான் ரூபா கொடுத்தோம் வச்சோம், சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டுக்கிட்டே இருந்தார். ரெண்டாவது பார்த்தோன்னா இது இப்படியே போய்கிட்டே இருக்குல்ல, எங்களுக்கு 7 மாத காலமாக ரூபா வராதுன்னா இன்னும் பணி வழங்கணும் இல்லை ரூபாயை கொடுத்துடணும். ரெண்டுமே ஆகலை. 7 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கலெக்டரேட்டுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 2 கம்ப்ளைண்ட்டையுமே வாங்கிட்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் ரெண்டாவது டிஎஸ்பிக்கு போட்டுக்கோன்னு சொல்லி ஏடிஎஸ்பி சொன்னார். டிஎஸ்பிக்கு போட்டு மறுபடியும் அவர் விளாத்திவளம் போட்டு மறுபடியும் எட்டயபுரம் காவல் நிலையத்துக்கு வந்தோம். எட்டயபுரம் காவல் நிலையம் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு விசாரணையுமே பண்ணாமல் மனோகரன் என்பவர் 16ஆம் தேதி கரெக்டாக 1 மணிக்கு வந்து எட்டயபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறாரு. அவர் நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எட்டயபுரம் காவல் நிலையத்துக்கு எதிர்த்தால் உள்ள அக்ஷயா ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் அசால்ட்டாக விட்டுட்டு இருந்தோம். நாங்கள் 1 மணிக்கு போய் ஆஜராகிறோம், சாப்பிட போயிருக்காங்க இருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 மணி வரைக்கும் இருக்கோம். நாங்களே போய் அட்மிட் என்ன மேடம் என்ன வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஃபோன் பண்ணால் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப், எந்த ஒரு விசாரணையுமே இல்லை. வந்த அக்யூஸ்ட்டை எதுவுமே விசாரிக்காமல் இவங்களும் அசால்ட்டாக விட்டுட்டாங்க. மறுபடியும் இது புகார் நிமித்தமாக மறுபடியும் ஏடிஎஸ்பியை பார்த்தோம். அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எட்டயபுரம் காவல் நிலையத்துக்கு போடுறாரு. இவங்க ஈஸ்ட் காவல் நிலையத்துக்கு கோயில்பட்டிக்கு மாற்றி விட்றாங்க. என்ன காரணத்துக்கு மாற்றுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே வந்து கேட்டால் நீங்கள் EDCP போங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி அங்கே இவங்க அறிவுறுத்தாங்க. நாங்கள் எங்கே தான் போக, இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கையில் நாங்கள் நிருபர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டோம். அந்த நிருபர்கள் வந்து எடுத்து நியூஸ் வெளியே வரவும் எங்களுக்கு அவன் சின்னப்பர் குடும்பமும் மோச்சை என்கிற குடும்பம், அவங்க அம்மா தாயார் பிள்ளைகள் எல்லாம் வந்து நேற்று நான் இல்லாத நேரத்தில் என் மருமகள் வந்து அடிச்சிருக்காங்க. அடித்து கையில் கீரல் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு? எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு என்ன கேட்டால் தயாநிதி மாறன்னு சொல்லி அவங்க ஒன்று எடுக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பேரை சொல்லி அவங்க ஒரு ஸ்டில் கொடுத்து அதை வச்சுருக்காங்க. கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவர் பேரை வச்சு அவர் புகைப்படத்தை வச்சு காமிக்கிறாங்க. இது என்ன இப்போ ஆளுங்கட்சிங்கிறதுனால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? இல்லை, இங்கே ஜிஹெச்சில் வந்து நாங்கள் நேற்று அட்மிஷன் பண்ணி பாப்பாவை 12 மணிக்கு கொடுத்துருக்கோம். இதை நைட்டு 2 மணிக்கு நான் வந்து பாப்பா அவங்க சீமாங் வார்டில் அட்மிட் பண்ணிவிட்டு கொசு தொல்லை அதிகமாக இருந்துச்சுட்டு வெளியில் போய் நம்ம அங்கே அந்த வார்டில் படுத்திருக்கேன். நைட்டு முகம் தெரியாத 4 பேர் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கான். நான் வந்து அங்கே நின்றுட்டுருக்கேன். இனி வந்து நீங்கள் என் பேரை சொல்லி குறிப்பிட்டு கேட்காங்க, பரஞ்சோதியா எட்டயபுரமா அப்படின்னு சொல்லி உறங்குறவனை ஊசிப்பி கேட்டோம். ஆமாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அதுன்னு தவறான வார்த்தைகள் பேசிட்டு வாடா போடா என்னடா நீ இது பண்ணியிருக்க வச்சுன்னா அதுக்குள்ளே என் பையன் இளையன் வந்தோடனே சரி வீடியோ எடுறான்னு சொல்லதுக்குள்ளே உடனே டக்குன்னு எஸ்கேப், உடனே ஓடிட்டாங்க. இந்த மாதிரி கொலை மிரட்டல் வருது. கேட்டால் நான் கீதாச்சிவன் இருக்காங்க, மார்க்கண்டேயன் இருக்காங்க, எனக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் மயிரை பிடுங்க முடியுமாலாம் அவதூறான ஒருமை வார்த்தைகளில் பேசி எங்களை துன்புறுத்துறாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் வழி? இப்போ இது ஐயா முதல்வர் ஸ்டாலின் வரை கொண்டு போயாச்சு. நான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை தான் பார்க்கணும். வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துலேருந்து பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4,50,000 லட்ச ரூபா வேலை வாங்கி தர சொல்லி ஏமாற்றிட்டாங்க எங்களை. பணம் திருப்பி கேட்டதுக்கு பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது விஷயமா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்தோம், போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்தோம். அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. நேற்று நைட்டு இரவு வந்து சின்னப்பர் அவங்க மனைவி, அவங்க தாயார், சின்னப்பர் பிள்ளைங்க 2 பேர், அப்புறம் மோட்சம் பிள்ளைங்க 2 பேர் என்னை வந்து அடித்து தாக்கி அருவாமனையை வச்சு கையை வெட்டி கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ப்ரெஸ் மீட் நீ எப்படி கொடுக்கலாம், ப்ரெஸ் மீட் நீ யாரை கேட்டு நீ கொடுத்த, வாங்கின பணத்தை நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டோம், அதனால நீ எங்கள் அம்மா வந்து லோன் பண்ண வந்து கேட்டாங்க. லோன் எடுத்து கொடுத்துருக்காங்க மகளிர் குழுவிலேருந்து, அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு 5 பேருக்கு. அந்த பணத்தை கேட்டதுனால நேற்று எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க சார். குடும்பத்தோடு வந்து எங்களை அடித்து தாக்கி எங்களுக்கு இந்த நேரம்னு இல்லை, எப்போனாலும் நாங்கள் சாகக்கூடிய நேரங்கள் வரும்.
ஆனால் அப்படி நாங்கள் செத்தோம்னா அவங்க குடும்பம் தான் பொறுப்பு, வேற யாருமே கிடையாது. என் குடும்பம் எப்படி சூழ்நிலையில் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். கடன் வாங்கி நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீ மிரட்டல் விடுறாங்க. ஃபோனு திக்க இருந்து வருது, எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க குடும்பத்திலேருந்து எங்களை மிரட்டுறாங்க. கீதா ஜீவன்கிட்டருந்து ஃபோன் வருது, இவங்க யார் என்ன நிறைய பேர் வக்கீல்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் மார்க்கண்டையிட்டருந்து ஃபோன் வருது. எல்லாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் மிரட்டுறாங்க, உங்களை கொன்றுவோம் வச்சுருவோம், ப்ரெஸ் மீட் ஏன் நீங்கள் கொடுத்தீங்க, யாரை கேட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறாங்க. அப்போ எங்கள் உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாதா? அப்போ குடும்பத்தோடு நாங்கள் சாகணுமா? இதுதான் எங்களுக்கு வழியா? இதான் நிலைமையா? அப்போ அமைச்சர் கீதா ஜீவன் மார்க் நேரடியாக பேசுனாங்களா வேற ஆள் மூலியமா பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி? ஆமாம், அவங்க பேரை சொல்லி தான் பேசுகிறாங்க. என்ன சொல்லினா, நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்க, கேஸ் ஏன் ப்ரெஸ் மீட் நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, நியூஸு பேப்பரில் ஏன் நீங்கள் போட்டீங்க, யாரை கேட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை இது நாள் வரைக்கும். போனால் எங்களை ஸ்டேஷனாக கூப்பிட்டு அலைய விடுறாங்க. சார் வாங்க விசாரிப்போம்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சு அலைய வச்சு இதுதான் அனுப்புகிறாங்க. வேறு எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆளுங்கட்சிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. நாங்கள் மக்களுக்கு எங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது? ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க சார். இல்லாட்டி நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணணும். தற்கொலை பண்ணால் இதுக்கு முதலமைச்சர் யார் பணம் வாங்கலாங்களோ கொடுத்தாங்களோ அவங்க தான் சார் பொறுப்பு. சின்னப்பர் குடும்பமும் பொறுப்பு தான்.